நேற்று 12th ரிசல்ட் வெளியானது. மாஷா அல்லா, நம்ம கல்லூரியில் எழுதிய 6 மாணவர்கள் எல்லா கேம்பஸ்லேயும் வந்து ஃபெயில் இருக்குது. புரியுது, எல்லா கேம்பஸ்லேயும் ஃபெயில் லிஸ்ட் இருக்குது. இது ஆர்ட்ஸ் குரூப்பில் போட்டாங்க, எல்லா கேம்பஸ்லேயும் ஒருத்தராவது ஃபெயில் இருக்கிறாங்க. ஆனால் மாஷா அல்லா எழுதின 6 பேருமே பாஸ். மாஷா அல்லா, அதில் நம்முடைய கல்லூரியினுடைய முத்தாக சொத்தாக இருக்கக்கூடிய மௌலானா மௌலை முகமது முஃபீஸ் அத்தாயி முஃப்தி, என்ன சொல்லணும், ஏன்னா அவங்க அத்தா கூட சொன்னாங்க முஃப்தி முஃபீஸ் அப்படின்னு ஃபோனில் சொன்னாங்க. மாஷா அல்லா, அல்லாவுடைய கிருபையில் 550க்கு மேலே எதிர்பார்த்தாரு. ஆனால் அல்லாவுடைய நாட்டம் 532 வந்தாலும் கூட மாஷா அல்லா 2 சப்ஜெக்டில் சென்டம் போட்டார். நாரே தக்பீர் சொல்லுங்கள், பெரிய விஷயம். 2 சப்ஜெக்டில் எப்படி சென்டம் போடுவீங்க? அவன் பாஸ் ஆகிறதுக்கு முக்கிட்டு இருக்காங்க. என்னடா சுவையில் 35 மார்க் எடுக்கிறதுக்குள்ளே மண்டை காயுது. இதை படின்றாங்க, அதை படின்றாங்க, அந்த கொஷினை படின்றாங்க. 100லாம் நினச்சே பார்க்க முடியாத ஒரு சாதனை. அல்லாஹுத்தால இன்னும் வரக்கூடிய காலத்தில் எந்த கண்ணும் பற்றக்கூடாது, எந்த ஒரு இதுவும் நோய் நொடிகளும் இல்லாமல் இன்னும் சிறப்பான முறையில் முஃபீஸுடைய எதிர்காலம் அல்லாஹ் ஆக்கணும். இன்ஷா அல்லாஹ் உலக கல்வியிலையும் சிறப்பாக்கணும். அவங்க அத்தா சொன்ன மாதிரி ஒரு பெரிய முஃப்தி ஆகணும், அதே நேரத்தில் ஒரு பெரிய சூஃபி ஆகணும், பெரிய விலாயத்துடைய அடையாளம் அவர்கிட்ட வெளிப்படணும். அதே நேரத்தில் உலக கல்வியில் ராஷித் மௌலானா மாதிரி அடுத்தடுத்த லெவலில் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல லெவலில் ஒரு சிஏ போன்ற ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் அவர் இன்ஷா அல்லாஹ் உட்காரணும். சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் பிரயோஜனமான ஒரு ஆலிமான ஒரு பட்டதாரியாக இன்ஷா அல்லாஹ் அவர் ஆக்கணும். அதுக்காக மற்றவங்க அதே மாதிரி யூசுஃப் ஹாஃப்ஸாவாக இருக்கட்டும், மர்சூக் மௌலானாவாக இருக்கட்டும், இலியாஸ் மௌலானாவாக இருக்கட்டும், மாஷா அல்லாஹ் இலியாஸ்லாம் போன தடவை விட இந்த வரை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அல்லாஹ்வுத்தால ஒரு பெரிய கிஃப்ட்டு, பக்கத்துலேயே ஸ்கூலு, ஒரு நமக்கு சரியான வழிகாட்டுதல், அக்கௌண்ட்ஸுக்கு சரியான நம்ம ஒரு கவலைப்படும் போது அல்லாஹ் அதுக்கு தீர்வு கொடுப்பான். ஒரு விஷயத்தை நம்ம கவலைப்படுறோம், இது இல்லையே, அல்லாஹ் பார்ப்பான், உடனே கொடுப்பான். சொல்ல புரிஞ்சா? அந்த மாதிரி நம்ம கவலைப்பட்டோம், அக்கௌண்ட்ஸுக்கு சரியான சார் இல்லையே. அந்த ஒருத்தர் வந்து ஒரு பேர் என்னது, உங்கள் செட்டில் ஒருத்தர் வந்து நடத்திட்டு இருந்தார், ரஃபி, மறந்துச்சு பார்த்தீங்களா? தொடர்பு இல்லைன்னா மறந்துடும். அந்த ரஃபியில் என்ன செஞ்சாப்புல, அவரை முக்கி திக்கி ஒவ்வொருத்தரையும் வாச்செல்லாம் போச்செல்லாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரை நடத்த விட்டதெல்லாம் உண்டு. ஆனால் அப்புறம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு, என்னடா அக்கௌண்ட்ஸுக்கு இப்படி ஒரு இதுவாக இருக்குதே, ஒருத்தர் போய் தொங்க வேண்டியதாக இருக்கே, வா வந்துட்டு யாரெல்லாம் இதுக்கு ஏதாவது ஒரு வழி ஏற்படுத்தி நான் யூசுப் சார் அடிக்கடி பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இம்ரான்கான் சார் அமைஞ்சாங்க. மாஷா அல்லாஹ் நல்லபடியாக போர்ஷன் கம்ப்ளீட் ஆச்சு. மாஷா அல்லாஹ் அக்கௌண்ட்ஸில் எல்லாருமே நல்ல மார்க்கு. சம்மது கூட 90க்கு மேலே எல்லோரும். மர்சூக்கு எத்தனை மார்க்கு? எல்லாமே அக்கௌண்ட்ஸில் ஓரளவு நல்ல மார்க் எடுத்திருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் 12th முடிச்ச இந்த மாணவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய செட்டுகளை நீங்கள் கைட் பண்ணணும். அதனால் இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு சென்டம் வந்து பல சென்டம் ஆகணும். என்ன ஆஃபீஸ் அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? பல சென்டமாக மாறணும். அதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டுதல் இருக்கணும். ஆனால் நம்ம சமது மோலாவுக்கு ரொம்ப கவலை. என்ன கவலைண்டா, ஏண்டா இந்த தடவையாவது 500க்கு மேலே எடுத்துடலாம் இப்படின்னு பார்த்தா 492 தான் வந்துச்சு. அல்லாஹ் அதில் ஏதோ ஒரு ஹைர் வச்சுருப்பான். என்னது, அல்லாஹ்வுடைய அந்த இதை வந்து நம்ம பொருந்திக்கணும். 500 எதிர்பார்த்தாரு, 492 வந்து. ஆனால் நல்ல மார்க்கு. அல்லாஹ் தஆலா அதை ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்ற மார்க்கை வச்சு மட்டும் நம்ம எதிர்காலத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம படிக்கிற டிகிரி வச்ச மட்டும் நம்ம பெரிய அப்பாட்டக்கர் ஆயிடுவோம்னு நினச்சிட முடியாது. அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கும் நம்முடைய ஸ்கில்ஸும் திறமையும் எல்லாருடைய துவா பரக்கத்தும் நம்ம அல்லாஹ் நாடணும். அல்லாஹ்வுடைய ஒமா தௌஃபீக்கு இல்லா பில்லான்ற மாதிரி அல்லாஹ்வுடைய உதவி இருந்தால் மட்டும், துவா இருந்தால் மட்டும் ஜெயிக்க முடியுமே ஒழிய அதனால் மார்க்கை வச்சு ஒன்றும் கிடையாது. உலகத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இது பண்ண வேண்டியிருக்குன்றது தான் ஒரு மார்க்கு. ஆனால் இன்ஷா அல்லாஹ் தற்போது அந்த போன தடவை நம்ம என்ன செஞ்சோம், ஸ்வீட்லாம் ஊட்டி விட்டோம். அது இந்த தடவை டக்குன்னு அது கரெக்டாக அமையலை, கிளாஸில் இருந்ததுனால. இருந்தாலும் முஃபீஸுக்கு இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல்லையும் ஒரு நல்ல கண்ணியம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முஃபீஸ் சென்டம் போட்டால் என்ன சொன்னாங்க, ஏனம்மா ஒரு கோல்டு காயின் என்ன, ஒரு பவுனா, ஒரு பவுனாம்மா, ஒரு பவுனு. மாஷா அல்லாஹ் 2 பவுனு. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா அல்லது ஸ்கூல்லேருந்து எப்படியும் அடிச்சு பிடிச்சி வாங்கிடணும் எல்லிருந்து, என்ன வாங்கி முஃபீஸுக்கு கொடுத்துடணும். என்ன ஒரு பெரிய சாதனை தானே. இன்ஷா அல்லாஹ் நம்ம கல்லூரியின் சார்பாகவும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் என்னன்றதை பிளான் பண்ணி ஒரு ஷீல்டோடு முடிச்சிடாமல் நம்மளால் ஏதாவது அவருக்கு ஏதாவது நம்ம வந்து ஒரு கிஃப்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கண்ணியம். இவர் மார்க் எடுத்து இவருக்கு கண்ணியம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கண்ணியம். நம்ம சொல்லலாம், எங்கள் மதரசால முஃபீஸ்னு ஒருத்தர் இருந்தார், எத்தனை மார்க் தெரியுமா, 2 சப்ஜெக்டில் சென்ட். நானும் வரும்போதெல்லாம் சொல்லுவேன், நான் கூச்சலாம் போட மாட்டேன்.
என்னுடைய கல்லூரி, என்னுடைய மாணவர் போகிற இடங்களில் பார்க்குறவன்ட்டு நான் பேசுவேன். எங்கள் மனசில் முஃபீஸ்னு ஒருத்தர் இருக்கார் மார்க்கு. இது எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது பெருமை. நீ மார்க் எடுக்கிறது எடுக்காமல் போகிறது ரெண்டாவது. என் மதரசா, என் குடும்பம், என்னுடைய சக மாணவர் இவ்வளோ மார்க் எடுத்து அப்படின்ற போது இது எல்லாருக்கான பெருமை. நம்ம ஒரு உயர்வு அடையிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற இந்த மதரசா, இந்த மாணவர்கள், இந்த உஸ்தாதுமார்கள் எல்லாம். நான் அதனால தான் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெல்லாம் நான் போட்டுட்டு ஆல் பாஸ் இந்த மாதிரி நல்ல மார்க்குன்னு போட்டுட்டு இதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப்பாக இருந்தாங்களோ எல்லா பேரையும் போட்டிருக்கேன். யார் அதை போட மாட்டாங்க. சொல்ல புரியுதா? சுல்தான் சார் பேர் போட்டேன், இம்ரான் கான் சார் பேர் போட்டிருக்கேன், அல்லது ஸ்கூல் பேர் போட்டிருக்கேன், யூசுப் சார் பேர் போட்டிருக்கேன், சஃபிக் ராஜா பேர் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சேர்ந்தது தான் இந்த வெற்றி. சொல்ல புரிஞ்சா? அதனால் அற்புதமான இது சில. அதனால் இப்போ ஸ்வீட்டை மட்டும் ஊட்டி விட்டுட்டு, ஒரு ஜிலேபி மட்டும் ஊட்டி விட்டுட்டு, அடுத்து நம்ம ராஷித் மௌலானாவுக்கு வளரும் சாதனையாளர் விருது அப்படின்னு நம்மளால் ஒரு ஊக்கம் என்ன செய்யணும். இன்ஷா அல்லாஹ் அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும். நம்மளால் முடிஞ்ச ஒரு ஊக்கத்தை நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கு இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் அந்த ஸ்வீட் விட்டுடும் போது நல்லா என்ன செய்யணும். அடுத்த 11th ரிசல்ட் இருக்குது, 10th ரிசல்ட் நினச்சா தான் வயிறெல்லாம் கலக்குது என்ன. அடுத்து 11th ரிசல்ட் தூக்கி பின்னாடி போட்டுவிட்டாங்க என்ன. இருந்தாலும் 10th இன்ஷா அல்லாஹ் நல்ல மார்க் வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாஸ் ஆனால் போதும் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு 10th ஆரம்பம் போது அது இப்படி கஷ்டமாக தான் இருக்கும். 10th போன வருஷம் 10th முக்கினாங்க, இந்த வருஷம் 11th பார்த்தா அவங்க ஃபுல்லாக ஆல் பாஸ் அந்தளவுக்கு 11ட்டாங்க, தயாரிப்பாயிட்டாங்க. அந்த 10th மட்டும் ரொம்ப கண்டமாக இருக்குது. இந்த வருஷம் எப்படியும் அதுக்கு தான் 10th ஆரம்பிச்சாச்சு, இப்போயே ஆரம்பிச்சாச்சு. எந்த ஸ்கூலுமே பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு மாதிரி 10th ஆரம்பித்து படிக்க வைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த வருஷமாவது 10th பிரச்சனை இல்லாமல் போகணுண்டான்ட்டு. ஏன்னா 2 வருஷமும் 10th பிரச்சனையாக இருந்துச்சு. முஃபீஸ் சீக்கிரம் வாங்க. அடுத்து யார் மார்க்? 2வது சமத், மௌலானா அப்துல் சமத். அடுத்து பாருங்க மர்சூக். மத்தாய் அரபிகளுடைய மிகப்பெரிய பேச்சாளர் மௌலானா இலியாஸ் மத்தாய் அவர்கள். அடுத்ததாக நம்முடைய கல்லூரியினுடைய மிகப்பெரிய காரியுல் குர்ராவாக இருக்கக்கூடிய யூசுப் ஆப்ஸா அவர்கள். அற்புதமான கராத். ஆப்ஸா கராத் ஓதும் போது அப்படியே ஒரு விதமான பரவச நிலை. நானே மறந்து ஓதிக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ் தஆலா மென்மேலும் அவருக்கு ஆப்ஸாட்ட கூட அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தேன், இன்னும் நல்லா தஜ்வீதை நல்லா சரி பண்ணுங்கள், இன்னும் நல்லா இவர் பெரிய காரி ஆகணும், ஆயிரக்கணக்கான பேர் தொழுகக்கூடிய பள்ளிவாசலில் நீங்கள் இமாமா நின்று ஹாஃபிஸா நின்று தராவியை தொழு வைக்கணும் அப்படிலாம் அன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக